ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு தான் தோணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணுன்னா வேதம் சொன்னபடி வாழணும். வேதம் சொன்னபடி நாம் எங்கே வாழறோம்? வேதம் சொன்னபடி நம்ம வாழணுன்னா அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நாம் தயாராக இல்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவரோட தினமும் பேசுன்னு சொல்லுது. சரி, ஓகே, அது ஒரு சிலர் ஏதோ சரி டைம் கிடைக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. சரி, அதுக்கடுத்து ஆண்டவரோட பேசியாச்சு. அவருடைய வேத வாக்கியங்களை எப்போவும் மனசில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க. அப்போ தான் அவர் என்ன சொன்னாரோ அதை வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்படிங்கிறதுக்காக அவருடைய வேத வாக்கியங்களை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதையும் பண்ணிடுறோம். அப்புறம் ஆண்டவரோட வார்த்தைகளில் அவர் சொன்னபடி கீழ்ப்படியணும். அதை வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து அதை பயன்படுத்தணும். அப்படி கீழ்ப்படிந்து நாம் பயன்படுத்த முடியாத சூழல்கள் வரும்போது கூட அதை விட்டுடக்கூடாது. எப்படியும் அதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அது வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்படி என்னும்போது அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும்போது அவர்களுக்கு உங்களால் ஆன உதவி ஏதாவது செய்யணும். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு தகுதியை கொடுத்துருப்பார். அந்த தகுதி மூலமாக உங்களுக்கு வந்த வசதிகள் வாய்ப்புகளை மற்றவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கையில் சாத்தியமாகுதா? இது சாத்தியமாச்சுன்னா, இதை சாத்தியப்படுத்தினீங்கன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக நாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அப்படி வாழறது இல்லையே யாரும். ஆரம்பத்தில் ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு தொடங்குறாரு. தேவன் சொன்னபடி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய வழிவகைகளை அவர் பயன்படுத்தி தேவனோடு அவருடைய வேத வாக்கியங்களின்படி வாழும்போது தேவன் அவர்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உலகத்தை சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் உலகத்தை சார்ந்த ஆசீர்வாதங்கள் எனும்போது பொருள் ரீதியான ஆசீர்வாதங்கள், தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஆசீர்வாதங்கள். அவ்விதமாக ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை இறுக்கமாக தேவனோடு ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றாரோ அதற்கு ஏற்ற வகையிலே தேவன் உலக ரீதியான தேவைகளுக்கு மிக பெருமளவு ஆசீர்வதிக்கப்படும்போது அங்கே அந்த விசுவாசி தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே ஜீவிக்கின்றாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. கேள்விக்குறி மட்டுமல்ல, அவ்விதமாக பெரும்பாலும் எந்த விசுவாசியும் உலக ரீதியான தேவைகளுக்கு பெருமளவு பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளாமல் அதை விட்டு விலகிச் செல்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். இன்று பல சபைகளை உலக அளவிலே எடுத்துக்கொள்வோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையானது
அதன் மூலம் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களானது உலகியல் ரீதியான பொருள் தேவைகளில் ஆண்டவர் எத்தனை அதிகம் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை பொறுத்துத்தான் சபைகளின் தரமே விசுவாசிகள் நிர்ணயித்து கொண்டிருக்கின்றனர். ஆண்டவரின் ஆசீர்வாதம் உலக ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, செல்வங்களை அடைந்து கொள்ள, புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எத்துணை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை பொறுத்துத்தான் சபைகளின் தரமே உள்ளது என்று மனிதன், ஒவ்வொரு விசுவாசியும் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மையில் ஆண்டவரின் ஆசீர்வாதமானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவரோடு இணைந்திருக்கும் போது அவர் இந்த உலகியல் ரீதியான பொருட்கள், இந்த உலகில் ரீதியான தேவைகளுக்குண்டான ஆதாயங்களை அவர் கொடுக்கும்போது அதனை விட்டு வருகின்ற வழியையும் அதன் மீது பற்றற்று இருக்கின்ற தன்மையையும் கூறிக்கொண்டு தான் இருக்கின்றார். கூறியும் வந்துள்ளார். வேதங்களிலே அவைகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக உலகியல் ரீதியான காரியங்களுக்கான தேவைகள் எல்லாமே மாயை என்று வேதத்திலே குறிப்பிடுகின்றார். உலகியல் ரீதியான தேவைகளில் ஆசை வைத்து அதனோடு ஓடுகின்றவன் என்னை விட்டு விலகிச் செல்கின்றவனாகவே இருக்கின்றான். அவனில் என்னுடைய அன்பு அவன் மீது இல்லை, அவன் என் விசுவாசி இல்லை என்றுதான் தேவன் சொல்கின்றார். கொடுத்ததை பங்கிட்டு உண்பு, கொடுத்ததை பங்கிட்டு சிலருக்கும் பலருக்கும் கொடுத்து அதன் மூலம் சமநிலையை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு உலகியல் ரீதியான பொருட்களை, உலகியல் ரீதியான இன்பங்களுக்குண்டான தேவைகளை, செல்வங்களை வழங்குகின்றார். ஆனால் எப்பொழுது அவர் கொடுத்து முடிக்கின்றாரோ அக்கணமே அதிலிருந்து விலகி ஒரு மேலாம்போக்காக, ஒரு மேலோட்டமாக அவருடைய விசுவாசத்திலே இருந்து கொண்டு போதுமான அளவு உலக தேவைகளுக்கு வந்துவிட்டது, இனி என்ன நமக்கு வேண்டும், இதனை எப்படி ஒன்றை இரண்டாக்குவது அல்லது இரண்டை மூன்றாக்குவது என்று வியாபார ரீதியாகத்தான் சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றனர். உண்மையில் கொடுத்ததை பங்கிட்டு பிறருக்கும் கொடுத்து ஆண்டவரின் குழந்தைகளாகிய அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் என்று உங்களின் ஈடுபாட்டை, உங்களின் ஆவிரீதியான வாழ்க்கையை அறிந்ததாலே தான் தேவன் உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை வைத்தார். ஆனால் இன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு மாயையான உலகிய காரியங்களுக்காக உண்டான செல்வங்களையே மிக பெரிதென கருதி, செல்வங்களையே மிக தேவையென கருதி, அதுவே வாழ்விற்கு அவசியம் என கருதி அதனோடையே வாழ்ந்து அதன் பிறகு ஆசீர்வாதம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நம்மிடம்தான் இந்த பூமிக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எல்லாம் உள்ளதே என்று சென்று கொண்டிருக்கின்ற விசுவாசிகளும் சபையார்களும் தான் இன்று உலகளவிலேயே இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே தொடங்கி தேவனோடு இணைந்து அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு
ஆண்டவர் வேதத்திலே சொல்கின்றார், உன்னைப் போல பிறரையும் நேசி, உன்னைப் போல பிறரையும் நேசி. உன்னைப் போல பிறரை நேசிக்கும் போன்று உன்னுடைய தேவைகள் எப்படி உனக்கு அவசியமாகின்றதோ அதை போன்றே அவருடைய தேவைகளும் அவசியமானது என்று நீ புரிந்து கொள்ள முடியும். உனக்கு எப்படி தடையில்லாத வழிகள் அவசியமானதோ அதை போன்றே அவர்களுக்கும் தடையில்லாமல் வழிகள் தேவைப்படுகின்றது என்று புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றீர்களோ அப்படியே அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ விரும்புவார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையானது அத்தகு வகையில் ஆவிக்குரியவர் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்ற பிறகு அவர் அத்தகைய வாழ்வினை, அதாவது தன்னைப் போல பிறரை நேசிக்கின்ற தன்மையிலே முழுமையடையும்படி அந்த ஆவிக்குரிய வாழ்வினை அவர் தொடர்வதில்லை. இன்றைய உலகிலே ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஒரு போலித்தனமானதாகவே இருக்கின்றது. ஆவிக்குரியவர் தான் பெற்ற ஆண்டவரிடமிருந்து தான் பெற்ற ஆசீர்வாதங்களை தன்னைப் போல பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகியல் வாழ்வானது நிரந்தரமற்றது. இது ஒரு மாயையால் உருவானது. இந்த உலகியல் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்க்கு உரித்தானதல்ல, அவர் செய்ய சொன்னது அல்ல. இதை உருவாக்கினது நாம் என்று அறிந்து உண்மையான ஆவிக்குரிய வாழ்வினை வாழ்வதற்கு யார் இன்று இருக்கின்றார்கள்? ஆகவே ஆவிக்குரிய வாழ்வானது இக்காலகட்டத்தில் வாழ்வது என்பது மிகவும் அரிதானதாக, ஏதோ ஒருவர் இருவர் அல்லது ஒரு சில குழுக்கள் அவ்விதம் வாழ்வதால் உபயோகமில்லை. அந்த குழுக்களால் உலகளாவியுள்ள மக்களுக்கெல்லாம் சமநிலை ஏற்படும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்த வளங்களை பங்கிட்டு வாழ்வதே ஆவிக்குரிய வாழ்வினை முழுமையாக வாழ்வதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த வகையிலே விசுவாசிகள் ஆன நாம் வாழ வேண்டும். அவ்விதமாக வாழ்வதை நாம் எங்கும் இன்றைய காலகட்டத்திலே காண முடியாமல் இருக்கின்றதால், அதுவும் பொருள் ரீதியான ஆசைகள், உலக ரீதியான உணர்ச்சிகள், உலக ரீதியான பொறாமை போட்டிகள், வஞ்சங்கள், வேதனைகள் மிகுந்து காணப்படும் இந்த காலத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு போலித்தனமாகவே இருக்கின்றது என்று அறிந்து நாம் நம்மை அடுத்து உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னைப் போல அவரும் இருப்பார், அவருக்கும் நம்மைப் போல உணர்வுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும் என்று அறிந்து நம்மை நாம் நேசிப்பதை எப்படி தவிர்க்க முடியாதோ அதை போன்றே அவரையும் நாம் நேசிக்க முற்பட்டோம் என்றால் கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையானது வேத வசனங்களிலே நீங்கள் தியானித்தாலும், வேத வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவிட்டாலும், வேத வசனங்கள் படி அதன் கொள்கைகளை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டாலும், இவைகள் அனைத்தும் உங்களைப் போல பிறரை நேசிக்கின்ற தன்மையால் அடைய முடியும் என்பதை அறிந்து அதனை பயன்படுத்தும் போதே ஆவிக்குரிய வாழ்க்கையானது போலியாக இருக்காது.